அப்பா, தயவு எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் சொல்லுங்கப்பா. அந்த சத்தியஞான சபைன்னு ஒரு புக் இருக்கு. அதில் சுகம் அறியீர் துன்பம் மென்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாத அறிந்தீர் துன்பை அறிந்தீரோ இகம் அறிந்தீர் பரம் அறியீர் என்னதுன்னு போட்டிருக்குப்பா. அந்த பாடலுக்கு எனக்கு புறப்பொருளும் உண்மை பொருளும் உங்களுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் எனக்கு பேசி அனுப்புங்க. அந்த இதில் அந்த பக்கத்தில் உங்களுக்கு சத்தியஞான சபைன்னு போட்டிருக்கு, அனக வாழ்வுன்னு போட்டிருக்கு. அந்த சைடில் உள்ளது எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் அம்மா வந்தனம், அம்மா வந்தனம். நீங்கள் கேட்டிருக்க அந்த பாடல் திருவருட்பா 6ஆம் திருமுறையில் ஞான சரியை அப்படின்ற தலைப்புக்கு கீழே வருங்க. அது மொத்தம் 28 பாடல். அந்த உலகவர்க்கு அது அறிவுறுத்தல் பாடலாக வரும். இந்த உலக வாழ்வு நித்தியம் அல்லாத ஒரு வாழ்வு. இந்த மனித பிறப்பு அரிதில் கிடைக்க பெற்ற ஒரு மனித பிறப்பு. இந்த பிறப்பினுடைய லட்சியம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளுதல். அந்த நித்திய வாழ்வு புற உலகத்தில் இல்லை, அக உலகத்தில் இருக்குது. அதை பற்றிலாம் விரிவான முறையில் சொல்கிறது தான் இந்த 28 பாடல். இந்த பாடலில் நீங்கள் சொன்ன அந்த 28 பாடலுமே அதி முக்கியமான ஒரு பாடல்கள். இந்த பாடலில் நீங்கள் சொன்னதும் ரொம்ப முக்கியமான பாடல். அந்த பாடல் ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து பாராயணம் பண்ணி வந்தால் பல ரகசியங்களை நமக்கு அந்த அற்பெருஞ்சோதி உள்ளொளியே உணர்த்தும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த அந்த பாடல் இது. இந்த பாடலை ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. இந்த பாடலில் நீங்கள் சொன்னது அது அந்த பழக்கம் இல்லாததுனால உங்களுக்கு அந்த பிரித்து படிக்கிற அந்த ஒரு பழக்கம் வரல. அதை ஒரு முறை அடியன் பாடிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய என்ன பொருள் என்பதை விசாரம் செய்வோம். சுகமறியீர் சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர். சுகம் அறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர். சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலிரே. சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலிரே. இகமறியீர் பரம் அறியீர் என்னேனும் கருத்து இது என் புரிவீர் மரணம் வரில் எங்குரு வீரந்தோ. அகம் அறியீர் அனகம் அறிந்து. இந்த வரிதாம்மா இந்த பாடலில் மிக முக்கியமான வரி. இந்த 28 பாடல்லையும் இந்த பாடலில் தான். அது என்னன்னு தெரில, திருவருளே உங்களுக்கு இந்த பாடலை தூண்டி விட்டுருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட இதை தான் அந்த பாடலை தான் ஒரு ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன். நம்ம உள்ளொளி தியான பயிற்சி முகாமில் இந்த பாடலை இது பண்ணணும் அப்படின்ட்டு. அகமறீர் அனகம் அறிந்து. அகம் அறியீர் அனகம் அறிந்து. அறியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே. அடைந்திடுமின் ஈண்டே. முகமறியார் போல் இருந்தீர் என்னை அறியீரோ. முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகள் நானே. முத்தரெல்லாம் போற்றும்
அருள் சித்தர்மகள் நானே. இந்த கடைசியில தான் நான் யார் அப்படின்றத வள்ளல் பெருமான் சொல்றார். நான் யாருன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ கோடி கணக்கான இந்த உலகம் தோன்றி அந்த இறைவனை அடைவதற்காக முயற்சியும் பயிற்சியும் செய்து கொண்டிருக்கின்ற பத்தர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், முத்தர்கள், இவங்க எல்லாருமே போற்றுகின்றவர் யாருன்னா அருட்சித்தர் ஆகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அருட்சித்தர் ஆகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய செல்லப்பிள்ளை நான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் தனது நிலையை பற்றி சொல்றாரு. அதனால நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க அப்படின்றார். இப்ப முதல் வரைக்கும் வரும். சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலீரே. இந்த தூய்மை அப்படின்னா சுத்த நிலை, சுத்தமா இருக்கிறது. தூய்மைன்னா சுத்தமா இருக்கிறது. இங்க சுத்தமாக இருத்தல் அப்படின்னா என்னன்னா, மனம் நினைப்பு மறப்பற்ற நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் நம்ம அந்த கல்வி கற்க முடியும். சாகா கல்வி, இயற்கை உண்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்பன்னா இதயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மனமானது சதா உலகியல் சிந்தனை, உலகியல் சமாச்சாரங்கள் குறித்து ஒரு நாளைக்கு பல்லாயிரம் எண்ணங்களோடு அலையாகவே இருக்கும், அலைமனமாகவே இருக்கும். அது காட்டுக்குரங்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காட்டுக்குரங்கு மாதிரி தான் இது இருக்கும். சதா எப்படி காட்டில் மரத்து தாவிக்கிட்டே இருக்கும், சும்மா இருக்காது. அந்த மாதிரி ஒரு காட்டுக்குரங்கு நிலையில, முரட்டு குரங்கு நிலையில, வன்குரங்கு நிலையில தான் அந்த மனதோடு நம்ம ஒட்டுறவு கொண்டு உலகியலை பற்றியே செஞ்சுட்டு இருக்கோம். இது எங்கே போய் விடும்னா, என்னதான் நம்ம சுகமாக புலன் இன்பங்களுக்கு தேவையான சுகமான வாழ்வை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அது கடைசியில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு நீங்கிடும், அல்லது அதை விட்டு நாம் பிரிந்து விடுவோம். கடைசியில் இதனுடைய சேரிடம் என்னன்னா சவக்குழி தான், புதைக்குழி, சுடுகாடு தான் இதனுடைய டிபேச்சர், அரைவல் டிபேச்சர்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் சேர்ந்துருக்கிறது, அது போய் இது சேரும். டிபேச்சர் அப்படின்னும் பொழுது அது புறப்படுகின்ற இடம், அரைவல் போய் சேருகின்ற இடம். அப்போ நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லுவாங்க பஸ்ஸில். எந்த பாயிண்டிலிருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம்னு தெரியாத ஒரு நிலையில தான் நாம் இருக்கிறோம். அதுதான் வள்ளல் பெருமான் இருந்த திசை சொல்ல அறியேன் அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுவார். நான் இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நம்ம சொல்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறேன்னா, ஊர் பேர், வட்டாரம் பேர், தாலுக்கா பேர், தெரு பேர், வீட்டு நம்பரு, அந்த வீட்டில் அறையில் இருக்கேன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கிறது இந்த பிசிக்கல் பாடி மிஷின். இந்த பிசிக்கல் பாடி மிஷின் தான் அது இருக்குதே தவிர, நாம் இருக்கிற இடமே வேற. அது பிறருக்கு சுட்டி காட்டப்பட முடியாத ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். அந்த ஒரு இருந்த திசை சொல்ல அறியன். ஆனால் அந்த திசை எந்த திசையில் இருக்கிறேன்னே எனக்கு தெரியல. சில பேர் புதுசாக ஒரு ஊருக்கு போனப்பட்டோம்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கே தெரியாது. எதுங்க கிழக்கு எதுங்க மேற்குன்னு சொந்த ஊரில் தான் அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது நடுவானத்தில் சூரியன் இருக்கும்போது எது கிழக்கு எது மேற்குன்னு தெரியாது. அல்லது ரொம்ப சாயங்காலம் ஆயிடுச்சு, மேகம் மூட்டமாக இருந்ததுன்னா சூரியனை பற்றி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். புதுசாக வந்த ஊருக்கு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம கேட்போம் யாரையாவது, எங்க இந்த எது கிழக்கு எது மேற்குன்னு கேட்போம். திசை தெரியாது. அந்த மாதிரி நம்ம இப்போ திசை தெரியாத ஒரு இடத்துல இருக்கோம். ஆனால் நம்ம எங்கே பாயிண்டில் நம்ம இருக்கோம், எங்கே நம்ம புறப்பட்டு இந்த உலகத்தில் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நம்ம தெரியாத இருக்கிறதுனால போய் சேருகின்ற இடம் எதுன்னா
சவக்குழி ஆயிடுது. இந்த 28 பாடலுமே அந்த மனிதன் அந்த சவக்குழியில, புதைகுழியில, சுடுகாட்டுக்கு போகாம இருக்கிற ஒரு அற்புதத்தை தான் வள்ளல் பெருமான் எடுத்து சொல்றார். இந்த பேரு மரணமில்லா பெருவாழ்வுன்ற ஒரு பேரு ஞானசரிக்கு வேற ஒரு பேர் உண்டு. ஆக இந்த இடத்துல இதயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அனித்திய உலக வாழ்வு பற்றிய சிந்தனையே தான் இருக்கும். இங்க இருக்கிற பொருள்கள் தான் நமக்கு சதமா தெரியும். ஆக இதெல்லாம் எதுவுமே சதம் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 28 பாடல நமக்கு வள்ளல் பெருமான் அருள் இருக்கிறார்கள். ஆக இந்த தூய்மை இது நம்ம மனம், இந்த உடம்பு அசுத்தம், இந்த மனம் அசுத்தம், இந்த மனதின் மூலமாக நம்ம அனுபவிக்கிற 5 புலன் இன்பங்கள், மனோரீதியான கரண சுகம் அத்தனையுமே அசுத்தமானது. அது உண்மையான இன்பம் இல்லை. இதுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த சுவாமி என்ன சொல்வாருங்கன்னா, இந்த ஐம்புலன்கள் வழியாக அனுபவிக்கிற இன்பம்லாம் அசுத்த மாயா கரண மனோ மயக்க இன்பம். அசுத்த மாயா மனோ கரண மயக்க இன்பமே தவிர இதுல உண்மை இன்பம் கிடையாது. உண்மையான இன்பம் அகநிலையில இருக்கு. அதுதான் அகம் அறியேர். அகம் அப்படின்னாலும் அகநிலை அப்படின்னாலும் ஒன்றுதான். அந்த அகம்ன்றது என்ன? அந்த அகமறியீர் இகமறியீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றார். இகமறியீர் பரமறியீர். பரம்ன்ற ஒரு பரநிலை தான் அகம் சொல்றது. பரம்னாலே இறைவன் தான் குறிக்கும். அந்த பரநிலை தான் அகநிலைன்றது. அகநிலை தான் நம்முடைய உண்மை நிலை, மனிதனுடைய மூல நிலை, மூல வடிவம், மூல சொரூபம். அது நித்தியமானது, அழிவில்லாதது. அதுக்கு தோற்றம் மாற்றம் மறைவு கிடையாது. அதுக்கு தொடக்கம் முடிவு கிடையாது. அதுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. இன்பம் துன்பம் கிடையாது. நினைப்பு மறப்பு கிடையாது. மிக 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 ஆழ்ந்த பேரமைதி நிலையில அது உள்ளுக்கு உள்ளீடா அது உண்மையும் அன்பும் கருணையும் நிறைந்த ஆனந்த ஒரு சுரூபியத்தான் நம்முடைய மூலநிலை இருக்கிறது. அதுதான் அகநிலை. அதுதான் நமக்கு சுயம் சொன்னாலே நம்முடைய சுய உருவம், சுய ரூபம் எதுன்னா அந்த கண்ணால் பார்க்க முடியாத, சுட்டி காட்ட முடியாத, தனக்கு மட்டுமே அது அனுபவமாக கூடிய ஒன்று தான் அந்த சுயம் என்ற ஒன்று. அதுதான் அந்த சுயத்தை தான் நம்ம நானுன்னு சொல்கிறோம், வேற எதையும் இல்லை. ஆனால் நானுன்னு சொல்கிறோமே தவிர, ஆனால் அதை பற்றி நமக்கு எதுவும் தெரியாமத்தான் நானாக இருக்கிறோம். நான் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், உணர்றோம் பாருங்க. அது ஒரு உணர்தல், அது ஒரு உணர்வு, அது ஒரு அழியாத உணர்வு. அதை அறிவு என்கின்ற ஒரு அணு, அறிவு என்கின்ற ஒரு அணு, அது அந்த அணுவுக்கு பேரு தான் ஆன்மான்னு தமிழில் சைவத்தில் முதல்ல அது பேர் சுட்டுறாங்க. வேதாகமங்கள்லையும் அந்த மாதிரி ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையில் பார்த்தீங்கன்னா அறிவு அல்லது ஞானம். அறிவுன்னா நம்ம சொல்கிற புலனறிவோ மனோ அறிவோ ஜீவ அறிவோ கிடையாது. அந்த அறிவு கடவுள் அறிவு. அந்த கடவுள் அறிவுன்றது என்னன்னா அருள். அதுதான் வள்ளல் பெருமான் அருள் அறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருள் அறிவு என்றே வகுத்தமை சிவமே. இங்கே அறிவுனாலே அது அருள் தான், திருவருள். திருவருள்ன்றது என்ன? கடவுள், அன்பு கடவுளுடைய அவருடைய தன்மை, அன்பு கடவுளுடைய தன்மையைத்தான் திருவருள் அருள் அப்படின்னு சொல்றோம். அதை தான் தனிப்பெரும் கருணை அப்படின்னு விளக்கமாக சொல்றார். அதை தான் வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பத்தில் கொடியேற்றி வைக்கும் பொழுது ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண என்பமாம் அப்படின்னு சொல்வார். இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய, உற்று கவனிக்க வேண்டிய ஒரு சத்திய வாசகம்தான். ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண என்பமாம் அப்படின்னு சொல்றார்.
அந்த அந்த ஒப்பற்ற தயவுடைய பேரறிவு என்பது என்னன்னா தனி பெருங்கருணை. அந்த தனி பெருங்கருணையை தான் திருவருள் அப்படின்னு சொல்றோம். அருள் அதாவது அன்பு கடவுளுடைய தன்மை, அவருடைய தன்மை, அவருடைய குணம், அவருடைய அறிவு. கடவுளுடைய அறிவு என்னன்னா அதுதான் தனிப்பெரும் கருணையா இருக்குது. இப்ப அதிசயம், அடுத்த அதிசயம், அடுத்த அற்புதம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த கடவுளுடைய அறிவு தான் மனிதனுடைய மைய பகுதியாக இருக்கிறது. நம்முடைய ஆன்ம அறிவினுடைய மையப்பகுதி எதுன்னா கடவுளுடைய அறிவு தான் நம்முடைய மையத்தில் உள்ளொளியாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய மையம் நமக்கு தான் சொந்தம். அது இயற்கையிலே அப்படி தான் இருக்கு. ஆக ஆன்மாவும் அதனுடைய உள்ளொளியும் ரெண்டும் அந்த டுவலிட்டி தன்மை ஒன்று தான் இரண்டாக தன்னைத்தானே அனுபவிப்பதற்காக அந்த மாதிரி இருக்குது. அதனால ஆன்மாவையும் அதை உள்ளொளியும் தனியால பிரிக்கவே முடியாது. அது இயற்கையிலேயே அத்விதமாக இருக்கு. அதை தான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி தாயே. ஆக இறைவன் தன்னையே நமக்கு கொடுத்து இங்கு நாமாகியும் விளங்குகின்றார். இறைவன் தன்னையே அப்படியே பரிபூரணமாக ஒட்டுமொத்த தன்னையே நமக்கு கொடுத்து அதோடு இல்லை இங்கு நாமாக விளங்குகின்றார். ஆக இங்கு உண்மையில அனைத்தையும் விலக்கிவிட்டு அந்த நான் என்பதை பார்க்கும் பொழுது அது கடவுளுடைய தன்மையாகிய அருள் அல்லது தனிப்பெரும் கருணை தான் இங்கு நான் 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 என்று தலை நடுவிலே உள்ளொளியாக அருவமாக சுடர்விட்டு கொண்டே இருக்கிறது சர்வ சதா காலமும் அனாதி காலம் தொட்டு. அந்த அதுதான் மனிதனுக்கு மூல சொரூபமாக இருக்கிறது. ஆக கடவுளுடைய சுபாவமாகிய கடவுளுடைய அறிவாகிய அருள் தன்மை தான் இங்கு மனிதனுக்கு ஆதி மூல வடிவமாக இருக்கிறது. மனிதனுடைய உண்மையான அருட்ஜோதி ஆன்மஸ்வரூபம் என்ன என்றால் அது அருள் தான். அதுதான் வள்ளல் பெருமான் அருளே நாம் அறிவாய், அருளே நாம் அறிவாய், அருளே நாம் அறிவாய் அப்படின்னு இறைவனே வள்ளல் பெருமானுக்கு சொல்றத மூலம் உலக சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே இந்த உபதேசம்தான். ஆக நான் நான் சொல்கிறோமோ அது அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நாம் சொல்கிறோம், இருக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் இருக்கிறது எப்படி நம்மால் இருக்க முடிகிறது அதை பற்றி போகிறதில்ல. அந்த இருத்தல் என்பது இறைவனுக்கு மட்டுமே ஆகக்கூடிய ஒன்று, அவரால் மட்டுமே இருக்க முடியும். ஏன்னா இருப்பது ஒன்று, அதுவே எல்லாமா இருக்கிறது. ஆக இருப்பு அப்படின்னாலே இயற்கை உண்மையாகிய சத்து பொருளால் மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் இங்கு உடலும் உயிரும் மனமும் ஆன்மாவும் ஏற்று இங்கு உள்ளொளியாக மையம் கொண்டு இங்க மனிதனாக பகிரங்கமாக வெளிப்பட்டிருக்கிறது. ஆக அந்த உள்ளொளி, அந்த அருள் ஒளி, அருட்ஜோதி எல்லாமே ஒரே பொருள். கடவுள் ஆன்மா, ஆன்ம கடவுள், இதுதான் மனிதனுக்கு மூல வடிவமாக, மனிதனுடைய உண்மை வடிவமாக, இயற்கை உண்மை வடிவமாக இருக்கிறது. இதுக்கு பேர் தான் மனிதனுடைய அகநிலை. அதுதான் அகம் அறியீர். ஐயோ, நீங்க உங்களுடைய உண்மையை நீங்க அறியாம இந்த உடம்பையே நான் என்று நினைத்து கொண்டு எப்படி எப்படியோ இந்த உலகத்தில் பிழைத்து கடைசியில் இறந்து போகிறீர்களே, உண்மை அறியாமலேயே இறந்து போய் விடுகிறீர்களே, அந்தோ என்ன பரிதாபம். ஏ மனிதா, என்றும் வாழ வந்துள்ள நீ இறந்து போகின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தில் தான் மனித சமுதாயம் அனைவரும் மரணமில்லா பெருவாழ் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடல் சொல்றார். அகம் அறியீர். அடுத்தது அனகம் அப்படின்னு என்னன்னா, அந்த மனிதன் உண்மையை அறிவதற்காக ஒரு கல்வி கற்க வேண்டும். அந்த கல்விக்கு பேர் தான் சாகா கல்வி. கல்வி அப்படின்ற வார்த்தையே
உற்று பார்க்க சொல்றாரு சுவாமி சரவானந்தா அவர்கள். கல்வி அப்படின்னா என்னன்னா, கல்வி வி என்கின்ற அருள் ஒளியை கற்று, கல்வி கல்வி வெளிக்கொணர்தல். வெளிக்கொணர்தல்னா நம்முடைய அனுபவத்தில் கொண்டு வந்து விடுதல். அந்த அருள் ஒளி தான் நம்முடைய உண்மையான அகவடிவம். அந்த அருள் ஒளி தான் அருட்பெரும் ஜோதி என்றோம். அருட்பெரும் ஜோதி உண்மையில் உண்மையைத்தான் நமது அகவடிவமாக இருக்கிறது. அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் நம்முடைய அகநிலையாக இருக்கிறார். ஆக அந்த அணுவே, அந்த அணுவைத்தான் அருட்ஜோதி ஆன்மனு, அதுதான் மனிதனுடைய நித்தியமான அகவடிவம். அதற்கு மரணம் இல்லை. அது என்றும் உள்ளது. ஆக என்றும் உள்ள ஒன்றை நீ பற்றி கொண்டால், இந்த தேகம் அசுத்த பூதகாரி இயக்கங்களாலான இந்த தேகம் சுத்த பூதமாக மாறி ஒளியுடம்பாக மாற்றம் பெறும். இது உண்மை. இதை எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம். விரும்பினவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இல்லை. நீ விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த இலக்கை நோக்கிதான் இந்த பரம்பொருள் மெய்ப்பொருள் நம்மை செலுத்தி கொண்டே இருக்கும். அதை அடையும் வர இடையறாது நமக்கு வெவ்வேறு தேக சூழ்நிலைகளை கொடுத்து பிறப்பு இறப்பு துன்பத்தில் நம்ம ஆழ்த்தி நம்மை அகம் திரும்பும் வரை நமக்கு புற உலக அனித்திய இன்ப துன்பானுபவங்களை தந்து கொண்டிருக்கும். ஆக அகம் திரும்பிவிட்டால் நம்முடைய விதிச்சூழல் அனைத்தும் மாறி நாம் மரணமில்லாது வாழ்வோம் என்கின்றார். சுகம் அறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூது அறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலீரே. ஆக இங்க தூய்மை என்பது என்னன்னா, நினைப்பு மறப்பற்ற அருள் உணர்வு தான் தூய்மைன்றார். நினைப்பு மறப்பற்ற நிலைத்த ஒரு அருள் உணர்வு அல்லது அருள் ஜோதி, இதுதான் சுத்தம் அப்படின்னு பேர். அதனால்தான் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கம் அப்படின்னார். சுத்த சத்து மார்க்கம் தான் சுத்த சன்மார்க்கம். சத்து அப்படின்னால அது இறைவனை குறிக்கிறது, சத்து பொருள். அது வேற ஒரு வகையில வள்ளல் பெருமான் சொல்லும்போது, அந்த சத்து பொருள் ஈக்குவல் டு இயற்கை உண்மை, ஈக்குவல் டு சத்தியம். அந்த சத்தியம் சுத்தம் என்ற நிலை, அதுதான் அதனுடைய தன்மை. சுத்தம்னா நினைப்பு மறப்பற்ற எல்லையில்லாத கருணை உடைய ஒரு நிலை தான் அவருடைய தன்மையா இருக்குது. அதனால அவருடைய தன்மையை முதல்ல வைக்கிறார். அந்த சுத்தம்னாலே அருள், அருள் உணர்வு, தனிப்பெரும் கருணை, அதுதான் சுத்த நிலை. அதுதான் அந்த காலத்திலே ஞானிகள் சுத்தம் சோறு போடும் என்றார்கள். சுத்தம் சோறு போடும்னா, சோறுக்கு உண்மையான ஒரு அர்த்தம் முக்தின்னு அர்த்தம். முக்தி, பிறப்பிறப்பற்ற நிலை. சோறுன்னா முக்தின்னு அர்த்தம். அந்த சுத்த நிலை தான் நமக்கு சோறு போடும்னா, நினைப்பு மறப்பற்ற அருள் உணர்விலே நிலைக்கும் பொழுதுதான் இந்த அனித்திய வாழ்வு நீங்கி நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆக நாம் எப்பொழுதும் அருள் உணர்வு நிலையில் விளங்கி நம்மை கண்டுகொள்ள வேண்டும். ஆக தேக உணர்வு, மன உணர்வு, ஜீவ உணர்வு இதெல்லாம் கடந்து உள்ளே செல்லணும். அதுதான் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றார். ஆக அருட்பெரும் ஜோதி தான் நமக்கு அனுபவ பொருளாக இருக்கின்றது. ஆக மனிதன் இந்த பிறப்பு எடுத்ததற்கு காரணம் அருட்பெரும் ஜோதியை தனது சொந்த அனுபவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டால்தான் இதுவரையில் எத்தனையோ கோடி கோடி காலமாக எத்தனையோ கோடி கோடி பிறவிகளில் அனுபவித்து வந்த இன்ப துன்ப புற வாழ்க்கை, இன்னல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லைன்னா அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா அது 3 புள்ளியாக வைக்கப்பட்டு தொடர்கதையாகவே போயிட்டுருக்கோம், கண்டினியூ ஆகிட்டே இருக்கோம். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நாம் ஒரு புள்ளியில் கொண்டு போய் நம்ம சேரணும். அந்த ஒரு புள்ளின்றது ஒரு அணு, அருட்பெரும் ஜோதி அணு, அதுதான் சிற நடுவில் இருக்குது. ஆக இவ்வளோ பெரிய பூத வடிவம்லாம் நம்முடையது அல்ல.
அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து சத்விசாரத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக நம்ம அந்த அணு வடிவம் அதை தான் புள்ளின்னு சொல்லுவாங்க. அவன் அந்த ஊரில் ஒரு பெரிய புள்ளிப்பா. அப்போ புள்ளின்ற வார்த்தையே கடவுள் ஆன்மாவை குறிக்கிறது, அருட்ஜோதி ஆன்மாவை குறிக்கிறது. அந்த அந்த அணுவைத்தான் நம்ம புள்ளின்னு சொல்கிறோம். அந்த புள்ளின்ற ஒரு இது தமிழில் அது ரொம்ப வழக்கத்தில் இருக்கிறது. ஒரு பெரிய டாக்டர் இருக்காருன்னா அந்த வட்டாரத்திலே அவர் தான் பெரிய புள்ளி. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அந்த ஊரில் அவர் தான்ப்பா ஒரு பெரிய புள்ளி. ஆக புள்ளி அப்படின்னாலே இது கடவுள் ஆன்மாவைத்தான் குறிக்கிறது. நம்முடைய ஆன்மாவினுடைய ஆன்ம சொரூபத்தை தான் அது அணுவடிவமாக இருக்கிறதுனால அதை புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். அந்த கடவுளான்ம புள்ளியிலே நாம் நிலைக்க வேண்டும். அதுதான் அருட்ஜோதி என்கின்ற அகவடிவம். அது அணுமாத்திரமாக இருக்கிறது. அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த தூய்மையை பற்றி பார்த்துட்டோம். தூய்மைன்றது அந்த நினைப்பு மறப்பற்ற அந்த அருள் உணர்வு நிலை. அதுதான் அருட்ஜோதியாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய மூல ஆதி மூல அணுவாக மூல வடிவமாக இருக்கிறது. அது அருள் உணர்வு மையமாக இருக்கிறதுனால அது தூய்மை அப்படின்றாங்க. தூய்மை அப்படின்னாலே நம்முடைய அகநிலையை பற்றி சொல்ல வந்தது தான். அந்த அகநிலை என்பது தனிப்பெரும் கருணை வண்ணமாக இருக்கிறது என்பதுக்கு தான் தூய்மைன்றார். இப்போ முதல்ல சுகம் அறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர். சுகம் அறியன்னு சொன்னால் நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? நம்ம டெய்லி எத்தனையோ வகையான சுகத்தை அனுபவிக்கிறோமே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சுகத்தை பற்றி தெரியல அப்படின்றாரு, அது எப்படி ஒத்துக்க முடியும்? நான் காலையில் டிஃபன் சாப்பிட்றேன், இட்லி தோசை பூரி வடை எல்லாம் சாப்பிட்றேன், எவ்வளவு சுகமாக இருக்குது. அது ஒரு ப்ளஷரை கொடுக்குதே, நல்லா இருக்கே. அப்புறம் டிவி பார்க்குறேன், சினிமாவுக்கு போகிறேன், அது ஒரு மனசில் சந்தோஷம் சொல்லுது. அப்புறம் ஆண் பெண் தேக சம்பந்தம் செய்கிறோம், அது அளவில்லாத இன்பத்தை கொடுது. இப்படிலாம் இருக்கும் பொழுது ஆனால் இது நீங்கள் சுகம் அறியுன்னு சொல்கிறாரு. அதில் என்னதான் ரகசியம் இருக்குது? அவர் சொல்கிறது எப்படி நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியும்? அவருடைய அனுபவத்தில் எப்படி நடக்க தெரியாது. என் அனுபவத்தில் இந்த 5 புலன் இன்பங்கள் வழியாக அனுபவிக்கிற இன்பமெல்லாம் நல்லா தானே இருக்குது, சுகமாக இருக்கு. அந்த சுகத்தை நோக்கித்தானே எல்லா ஆன்மாக்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா மனிதர்களும் அந்த சுகத்தை நோக்கி தானே பொருள் தேடுறாங்க, சுகமாக இருக்குன்னு தானே சம்பாதிக்கிறாங்க. அப்படி சுகமாக இருக்கிறது அதை பற்றி தான் இது முதல்ல இந்த பாடலில் வருது. சுகம் அப்படி இன்பம் அப்படின்னா அது எப்படி நமக்கு அந்த இன்பம் கிடைக்குதுன்னும் போது தான் அது மிகப்பெரிய ஒரு ரகசியமாக இருக்குது. சுகம் என்பது உண்மையில் ஆன்மாவில் தான் இருக்குதே தவிர அது புறப்பொருள்களில் கிடையாது. புறப்பொருள்கள் ஜடம், அதுக்கு அறிவு கிடையாது. இப்போ ஒரு மாம்பழம் இருக்கு. மாம்பழம்ன்றது என்ன? அந்த மாம்பழத்தையும் அதனுடைய சுவையும் தனியாக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. மாம்பழம் வேறு சுவை வேறு இருக்குமா? இருக்காது. மாம்பழம்னாலும் சுவைனாலும் ஒன்று தான். இப்போ மாம்பழம்ன்றது என்னென்ன? அது ஒரு ஜடப்பொருள். அது இந்த பிரபஞ்சத்தில் அணுக்களின் ஒரு கூட்டு தொகுப்பு. அது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிக 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 சிறிய கூறு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஒரு மகா சமுத்திரம் இருக்கு. அதில் எவ்வளோ எத்தனை லட்சம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுன்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு பறந்து விரிந்தது. இந்த உலகத்தில் 2/3 பாகம் கடல் நீர் சூழ்ந்திருக்கின்றாங்க. அப்போ இதில் எத்தனை லட்சம் டன்னு எத்தனை கோடி டன்னு நீர் இருக்குன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இதில் ஒரு டிராப், அது எம்மாத்திரம். அந்த ஒரு டிராப்பை கோடியாக பிரித்து அதில் ஒரு பாகம், இவ்வளோ பெரிய சமுதிரத்தில் ஒரு சொட்டு தண்ணியை எடுத்து, ஒரு டிராப் ஆஃப் வாட்டரை எடுத்து அதை ஒரு கோடியாக பிரித்து அந்த ஒரு கோடியில் ஒரு பங்கு தான் இப்போ நாம் அனுபவிக்கிற
மாம்பழத்தில் அனுபவிக்கும், மாம்பழத்தின் மூலமாக நாம் அனுபவிக்கிற இன்பம். சரி, இந்த பிரபஞ்சமே இறைவனுக்கு பொருட்சக்தி. கடவுளுக்கு 5 சக்தி இருக்கு. அதுதான் மணிவாசக பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் அப்படின்வார். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் வள்ளல் பெருமான் சொல்லும் போது, இந்த உலகம் பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, யோக சக்தி, அருட்சக்தி மயமாய் இருப்பதாக பார்த்து கொண்டிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். பார்த்து கொண்டிருத்தல்னா கண்ணால் அல்ல, மெய்ஞான கண்ணாலே அதை அனுபவ ரீதியாக கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்றார். அப்போ இந்த முழு பிரபஞ்சமும் சேர்த்து தான் பொருட்சக்தியாக இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு டிராப்பை, 1 கோடியில் 1 டிராப்பை எடுத்துட்டு அதில் 1 கோடியில் 1 பங்கு எடுத்தால் அதில் இருக்கிற சுகம்தான் மாம்பழத்தினுடைய சுகம். தயவு 2வது பதிவில் பார்ப்போம். சரி, இப்போ மாம்பழம் அற்புதமாக இருக்கு, நமக்கு இன்பத்தை கொடுக்குது. ஆனால் அந்த மாம்பழத்துக்கு இன்பமாக இருக்குமானா இன்பமாக இருக்காது. அதுக்கு அறிவு கிடையாது. அது அறிவில்லாத, உணர்வு இல்லாத ஒரு ஜடப்பொருள். இப்போ உணர்வு இல்லாத, அறிவு இல்லாத அந்த ஜடப்பொருளுடைய தன்மை தான் சுவை. ஆனால் அது நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது. இந்த சுகம் எப்படி விளையுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அந்த மாம்பழத்தை எடுத்து நம்ம நாக்கில் போட்டு சுவைக்கிறோம். சுவைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு தான் ஒரு பெரிய சீக்ரெட். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் ஆகி தான் நமக்கு ப்ளஷர், ஒரு இன்பமாக நமக்கு அது ஒரு செகண்ட் நமக்கு அனுபவமாகுது. அதை பற்றி பார்ப்போம். இப்போது விஞ்ஞானத்தினுடைய துணையை நாடுவோம். இப்போ மாம்பழத்தை ஒரு பாத்திரம் எடுத்து வாயில் போட்டு மசாஜ் பண்ணுறீங்க. அது நல்லா வென்றப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ மாம்பழத்தை வாயில் போட்டிங்கன்னா அது நாக்கை பொறுத்தவரையில் அது ஒரு கெமிக்கல் தான் கணக்கு. அது ஒரு கெமிக்கல். இப்போ நாக்கில் சராசரியாக ஒரு மனிதனுக்கு 4000 டேஸ்ட் பட்ஸ், அதாவது சுவையை உணரக்கூடிய ஒரு செல்கள் நாக்கினுடைய சர்ஃபேஸில் இருக்கு. அதோட வேலை என்னன்னா, அதுதான் அற்புதம். அதுதான் அற்புதம். அது என்ன பண்ணுது, மாம்பழம் ஒரு பொருள், அதனுடைய தன்மை சுவை, இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆனால் அந்த டேஸ்ட் பட்டு சுவையை மட்டும் பிரித்து நமக்கு தர்ற மாதிரி அங்கே ஒரு கெமிஸ்ட்ரி நடக்குது, அது ஒரு ப்ராசஸ் நடக்குது. இதில் இருக்கிற கெமிக்கலும் அந்த டேஸ்ட் பட்ஸுடைய அதுலேயே பல பகுதியில் இருக்குது. அதனுடைய சர்ஃபேஸில் அது புரோட்டீன் செல்களால் ஆனது. அது அதனுடைய செல்களும் இதனுடைய எந்த பொருளை சாப்பிட்டோமோ இதனுடைய செல்களும் ரியாக்ஷன் ஆகி ஒரு புதிய ஒரு கெமிக்கலை டெம்பரவரியாக உணர்த்துது. அது அந்த அதில் ஒரு ரியாக்ஷன் ஆகி அந்த ரியாக்ஷனுடைய தன்மையை, சுவை, அதனுடைய தன்மையை சிக்னலாக மாற்றுகிறது. அது எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல். அது ஒரு சமிக்ஞை சிக்னலாக, எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னலாக மாற்றப்பட்டு அந்த சிக்னலை நியூரான் நரம்புகள் மூலம் மூளை பகுதிக்கு அனுப்பியது. அந்த பெருமூளையில் நாம் உணர்றோம். அந்த பெருமூளையில் தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் அத்தோட முற்றிடுறாங்க. அப்போது அனுபவிக்கிறவன் எங்கே இருக்கிறான்னா நாக்கில் இல்லை. ஆனால் நமக்கு தொண்டையில் இனிக்கிற மாதிரி தெரியும். அது கூட நாக்கில் கிடையாது, தொண்டை குழியில் அது விழுங்கும் போது ஒரு செகண்டு இன்பமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் திருப்பி இன்னொரு பிட் எடுத்து சுவைச்சு இது பண்ணும்போது அது ஒரு செகண்ட் இருக்கும். அப்போ இந்த போன செகண்டில் அனுபவிச்சது தான் அது திரும்ப அனுபவத்துக்கே வராது. நீங்கள் 100 வருஷம் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நம்ம அதை அனுபவத்துக்கு அது கேட்கும். அந்த இது கேட்கும், ஏற்கனவே அனுபவிச்சது தானே அப்படின்னு விட்டு விட முடியும்னா, ஏற்கனவே அனுபவிச்சது
நிகழ்காலத்துக்கு எந்த விதத்தும் பயன் தராது, அது பயன் அற்றதாக போய்விடும். அதுதான் கழித்ததெல்லாம் வீணே. ஒருத்தர் 100 வருஷம் வாழறன்னா ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வசதி வாய்ப்போடு இருக்கான்னா அவன் வந்து பல வகையில் புலன் இன்பங்களை அனுபவிப்பான். ஆனால் இப்போதான் அந்த நிகழ்காலத்தில் மட்டும்தான் ஒரு செகண்டு தான் அது வந்து ஒரு ஃப்ளாஷாக இன்பத்தை தர்ற மாதிரி இருக்குமே தவிர அது கடந்து போனது தான். இப்போ வந்து ஒரு 50 வருடம் மொத்தம் பெரிய சுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். 51வது வருடம் உனக்கு பெரிய வியாதி வந்துடுது, அல்லது வசதி வாய்ப்பெல்லாம் பறிபோது, ரொம்ப பரம ஏழை ஆயிடுறான். இப்போ 50 வருடங்கள் வந்து பெரிய சுகபோகத்தில் ஒவ்வொரு நாளும் சுகத்திலேயே மிதந்தான் வச்சுருந்துருக்குங்க. அது இப்போ பயன்படுமான்னா பயன்படாது, அது அனுபவத்துக்கு வராது. அப்படி அது வந்து எதையுமே நத்திங், அது வந்து எம்டி ஆகிடும். இப்போ இந்த நேரத்தில் இருக்கிறது தான் உண்மை. ஆக நம்ம வந்து ஒரு நித்திய நிகழ்காலத்தில் தான் ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அகநிலையில் இறந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது, காலமே இங்கே கிடையாது. அப்படி ஒன்று இருக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா அங்கு நித்திய நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கு. அதுவும் ஒரு க்ஷணப்போது தான். அது க்ஷணம்ன்றது ஒரு வினாடிக்கு 5 அரைக்கணங்கள் அல்லது சனங்கள், ஒரு வினாடின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து சித்தர்களுடைய தமிழ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 5 அரைக்கணங்கள் சேர்ந்தது தான் ஒரு செகண்டுன்னு பேர். அந்த ஒரு கணத்தில் மட்டும்தான் அது இன்பமாக இருக்குமே தவிர அது எதிர்காலத்துக்கோ இறந்த காலத்துக்கோ பிரயோஜனம் இல்லாத போயிடும். நிகழ்காலத்தில் நிற்காது. நிகழ்காலம் நம்முடைய நிலையில் அது கடந்து போயிட்டே இருக்கும். ஆக எத்தனை கோடி வருடங்கள் நாம் அதை அனுபவித்தாலும் அதனால் பயன் கிடையாது. ஏன்னா அது மாயா மயக்க என்போம். ஏன்னா அது சிக்னலாக மாற்றப்படுது. அங்கே அனுபவிக்கிறவன் அங்கே தான் அனுபவிக்கிறோம்னா அதுக்கு மேலே விஞ்ஞானிகள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா அது மன அறிவுக்கு அது எட்டாதது. அப்போ அனுபவிக்கிற ஆள் மூளையில் தானே இருக்கான், மூளையில் தான் இருக்கான். அப்போ மூளையில் நம்ம என்ன வடிவத்தில் இருக்கோம் அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி தெரியாது. ஆக நாம் ஒரு மூளைகளுக்கு நடுவில் ஒரு ஒளி அணுவாக நாம் இருக்கிறோம். நம்ம இது எல்லாமே வந்து இந்த சிக்னலாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜீவ ஆகாசத்துக்கு கொண்டு போகும்போது அது ஒரு கமாண்டாக தான் போக முடியும். அப்போ நம்ம மாம்பழம் சாப்பிட்டோம்னா ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம், ஒரு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றோம், இல்லை வந்து மணப்பாறை முறுக்கு சாப்பிட்றோம், திருப்பதி லட்டு சாப்பிட்றோம், மசாலா தோசை சாப்பிட்றோம். அந்தந்த சுவை பொருள்கள், சுவை மட்டும் இல்லை, 5 புலன்கள், அது என்னென்ன விதவிதமான சுகங்கள் கூட அது வந்து மூளையில் தான் அனுபவிக்கிறோம். மூளைக்கு மாம்பழம் போவோம்னா போவாது, அது வயிற்றுக்கு தான் போவோம். அதனுடைய தன்மை மட்டும் சிக்னலாக தான் மாற்றப்படுத்து. அந்த சிக்னல் கூட மூளை வரையில் தான் போகும். ஆனால் ஆன்மா இந்த உடம்புல இருந்தாலும் அது ஒரு சிதாகாசம் தான், அது ஒரு வகையான ஆகாசம். இப்போ இந்த ஆகாசத்தை கொண்டு போனோம்னா அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு, அந்த சிக்னலுக்கு ஒத்த கமாண்டை கொடுக்குறார். அப்போ அது ஒத்தன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு ஒத்த சிக்னலை தான் அந்த பட்ஸு வந்து அனுப்போம். அந்த சிக்னலாக போய் நியூரான்கள் வழியாக மூளை அடைந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகுது விஞ்ஞானிகள் சொல்லலை. அதுக்கப்புறம் அங்கேயே அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஆன்மா வந்து நிராதாரத்தில் அது ஒரு ஞான ஆகாயமாக இருக்குது. ஞான ஆகாயத்துக்கு சிக்னல் போக முடியாது. இந்த வெட்ட வெளியில் எத்தனையோ வகையான சிக்னல்கள் போயிட்டு தான் இருக்குது. அந்த சிக்னலில் வந்து டிவியில் ரிசீவ் பண்ணும்போது நம்ம படமாக பார்க்குறோம். அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் சிக்னலை கடத்தும். ஆனால் இப்போது மாம்பழத்திலிருந்து வந்த அந்த தன்மை வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல் வந்து மூளை வரை தான் சொல்லும். அதுக்கு மேலே என்ன ஆகும்னா அது மறுபடியும் தன்மாற்றம் அடைக்க வந்து அந்த இறைவன் செய்கிறார். அந்த சிக்னலுக்கு ஒத்த கமாண்டு, அருள் ஆணை, அந்த ஆணை மட்டும், அதுக்கு ஒத்த ஆணை தான் நமக்கு வந்து இன்பமாக அனுபவப்படுது. அப்போ பாருங்க,
இது எல்லாமே ஏமாற்று வேலை தான். உண்மையில் அதில் சுகம் கிடையாது. அது எந்த சுகமானாலும் சரி, புற உலகத்தில் படுகிற எந்த ஒரு இன்பமானாலும் அது செயற்கை இன்பம். அந்த செயற்கை இன்பத்தை தருவது எதுன்னா மாயை. அந்த மாயையை ஆட்டுவிக்கிறது யாருன்னா நடராஜ பெருமான். அவரு கண்ட்ரோலு தான் இருக்கும். அந்த மாயையே பல வகையா, அசுத்த மாயை, சுத்த மாயை, சுத்த மகாமாயை, சர்வ மகாமாயை, இப்படி அதிலேயே பல பிரிவுகள் இருக்குது. எல்லாமே என்னன்னா அருட்சக்தியாகிய அன்னை தான் இத்தனையாவும் இருக்கிறாள். இறைவனுக்கு அந்நியமா எதுவுமே இருக்க முடியாது. ஆக அந்த அசுத்த மாயை, அசுத்த மகாமாயை எல்லாமே அந்த அருட்சக்தியிலிருந்து ஒரு சிறு சிறு கூறு தான் அந்த மாதிரி ஆகி நமக்கு இந்த ஒரு ஏமாற்று வேலை செய்கிறது. சரி, இந்த சுகத்தை அனுபவித்த பிறகு என்ன ஆகும்னா இந்த சுகம் அப்படியே துன்பமாக மாறிடும். அதனால தான் சொல்றாரு, சுகம் சுகம் நீங்க அனுபவிக்கிற எதுவுமே முடிவில் துன்பமாக மாறிவிடும். அதைத்தான் சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் சூது அறிந்தீர். அந்த சூதுன்னா வஞ்ச நெஞ்சம், வாது வம்பு சண்டை. ஆக தூய்மை அறியல. அங்க தூய்மை என்பதுதான் நினைப்பு மறப்பற்ற சுத்த அருள் உணர்வு நிலை. அதுதான் அகநிலையாக இருக்கிறது. அப்புறம் இகம் அறியீர் பரம் அறியீர் என்னேனும் கருத்து. நம்ம எப்ப பாரு இந்த உலகத்தில் சமாச்சாரம் தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொன்றையுமே சதம் 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 சொல்லிட்டு நம்ம பழகி போயிடுச்சு. ஏன்னா அந்த மாயை செய்கிற வேலையில நமக்கு உண்மையான இன்பமாகவே அது அனுபவப்படுது. அந்த இன்பம் தான், அந்த புலன் இன்பம் தான் கடைசியில் துன்பமாக மாறுதுன்றத நாம் காலங்காலமாக அதை உணராமையே தான் இருக்கிறோம். அதனால் இகநிலை என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே அந்த பரநிலையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாமையே வீணாக வாழ்ந்து கடைசியில் இறந்து போகிறீங்க அப்படின்றார். அதனால் இந்த பாடலை சொல்கிறது எல்லாமே இந்த உலக வாழ்வு நிரந்தரமானது அல்ல, நித்தியமானது அல்ல, சத்தியமானது அல்ல. இது எல்லாம் டெம்பரவரி. இது எல்லாம் மாயை சம்பந்தப்பட்டது. இது உண்மை அல்லாதது. அதில் கடைசியில் உண்மை அல்லாததை உண்மை என்று பற்றி கொண்டு விடுவதனால் நாம் அழிந்து போகிறோம். ஆக நம்முடைய இயற்கை நிலை என்னென்ன? மரணமில்லாத ஒரு நிலை தான் ஆன்மாவுடைய இயற்கை. ஆக மரணம் மனிதருக்கு இயற்கை அல்ல. தவறுபவனே மரணம் அடைகின்றான். மரணம் தவிர்த்து மன்னி நிதமும் இதமாய் வாழ்பவனே மனிதன் அப்படின்றாரு தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள். ஆக மனிதன் அப்படின்னாலே அது ரெண்டா பிரிக்கணும். ரெண்டு வகையில் அது பிரியும். மண் இதன் அப்படின்னு பிரியும், மண் நிதன் அப்படின்னு பிரியும். நிதன்னா நித்தியமானவன், மண்ணுன்னா நிலைத்த, மா இன் ரெண்டு சுழியன். மண்ணுன்னா நிலைத்த, நிதன்னா என்றும் உள்ளவன், என்றென்றும் உள்ளவன், அனாதியானவன். அதை நம்ம உண்மையை உணர்ந்த அப்பதான் நம்ம மனிதனா மாறுறோம். மண் இதன், இதன்றது இதம் அப்படின்ற வார்த்தையில வந்தது. இதன் அதாவது இதம் என்கின்ற சுகத்தை அனுபவிப்பவன் தான் இதன் அல்லது சுகன். அந்த இதம் உண்மையில சச்சிதானந்தமானது. சச்சிதானந்தம் தான் உண்மையான இயற்கை இன்பம். அது ஒரு முறை உதிச்சுட்டனா அது மறையவே மறையாது. ஆக அந்த இயற்கை இன்பத்தை அனுபவிப்பதற்கு தான் மனிதன் லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இந்த பாடலுடைய கருத்து. நன்றிமா, தயவு, வந்தனம் வந்தனம். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அற்பெருஞ்சோதி.